சேனல் 5 வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு வந்து ஒரு சம்ம படத்தோட ரிவ்யூவோட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். என்ன படம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம விஜய் சுகுமார் அப்படின்ற ஒரு டைரக்ஷன்ல நம்ம லியோனியோட பையன் லியோனி சிவகுமார், அப்புறம் காயத்ரி ரேமா, ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க மாண்புமிகு பறை அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா படத்தோட டைட்டில் கேட்டோடனே வந்து மாண்புமிகு பறை அப்படின்றப்போ டைட்டிலே செம்மையா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம பறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேத்துக்கு வந்து இந்த பறை இசை பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம பழங்குடியின மக்கள் வந்து பாரம்பரியமா வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு வந்த இந்த பறையை பத்தின படம் தான் இந்த படம். ஸோ பறை கலைஞர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டெபியூட் டைரக்டர் வந்து எடுத்த படம். எப்பவுமே எல்லாரும் கமர்ஷியலான படங்கள் தான் விரும்புவாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி படம் தான் வந்து நம்மளோட முதல் படமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இவர் வந்து பறை கலைஞர்களுக்காக இந்த மாதிரி ஒரு இசை இருக்கு, இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த இசையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து ஒரு நோக்கத்தோடு வச்சு இந்த படம் எடுத்திருக்காரு. அதுக்கே இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தான் சொல்லி ஆகணும். ஸோ படத்தோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோ 2 பேர், லியோனி அவர்களோட பையனான லியோனி சிவகுமாரும் ஆரியன் 2 பேரும் வந்து பறை கலைஞர்களாக இருக்காங்க. அதாவது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு வச்சு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு இசை நிகழ்ச்சி நடத்துறாங்க. இருந்தாலும் வந்து எப்பயுமே பறை அப்படின்னாலே வந்து சாவு கடிக்கிறது தானே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சாவுக்கும் சாமிக்கும் மட்டும் இவங்க பறை வந்து வாசிக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லா இடங்களுக்கும் கல்யாணத்துலேருந்து காது குத்து வரைக்கும் இவங்களோட இசை தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஊரில் வந்து பறை கலைஞர்கள் வந்து கீழ் ஜாதி மாதிரி பார்க்கக்கூடிய மேல் ஜாதி மக்கள் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஜாதி அப்படின்றது எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அதே மாதிரி இவங்களையும் வந்து எப்படி நடத்துகிறாங்க, இந்த பறை வாசிக்கிறவங்களை வந்து ஒரு மனுஷனாகவே யாரும் மதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவங்களை எப்படியெல்லாம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த படத்தோட கதை வந்து ஃபுல்லாகவே போகும். ஸோ இவங்க 2 பேரும் என்னென்னா அந்த பறை இசையை எப்படியாச்சும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தரணும். ஸோ இவங்க வந்து இந்த இசையில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இந்த இசை எதுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத வந்து அந்த மக்களுக்காச்சும் காட்டணும் அப்படின்றக்காக அவங்களும் தொடர்ந்து வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு இந்த பறை இசை சொல்லித்தராங்க. முக்கியமாக நிறைய ஸ்கூல்ஸ்லையும் வந்து சொல்லித்தராங்க. பட் அப்படி இருக்கப்போ அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வந்து இது சுத்தமாகவே பிடிக்கல. இவங்க கூட வந்து அவங்க பசங்க சேரவே கூடாது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி ஒதுக்கி வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கலையை கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா, இல்லைனா இந்த மக்களுக்கு மத்தியில் அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தினாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் வந்து மீதி படத்தோட கதையாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா இவங்களை கீழ்ஜாதித்தனமாக பார்த்தா போதும், ஆனால் இவங்க ஒரு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில கூட்டங்களும் இருக்குது. அதாவது இவங்களை வந்து எப்படியாச்சும் கொலை செஞ்சிடணும், இந்த இதையே வந்து இது பண்ணிடணும், அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தாலே இதை பண்ணிட்டு நீங்கள் எப்பறம் எங்களுக்கு ஈக்குவலாக வரலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து இவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, இந்த கலையை எப்படி போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, நிறைய பேருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாகவே வந்து படம் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இதில் காயத்ரி ரேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் பார்க்குறப்ப ரொம்ப க்யூட்டாக ஒரு டீச்சராக இருப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னா எப்படி காட்டுவாங்க, ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, சரியான மாசான சீனுங்க. ஸோ அவ்வளோ நாள் அவங்களை அப்படி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். எப்பயுமே சிரிச்சுட்டு அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கக்கூடிய ரொமான்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருந்துட்டு டக்குன்னு அவங்களை வந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டராக லாஸ்ட்டில் காமிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லியோனி சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும், ஆரியானா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த மற்றவங்களும் வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கதை கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து இந்த பறை அப்படின்ற அந்த பாட்டு கேட்குறப்பே வந்து நமக்குலாம் அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி பல பாட்டுகள் இருக்குது. தேவா அவர்கள் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ பாட்டு எல்லாமே படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பறை வந்து இவங்களுமே கற்றுக்கிட்டாங்க போல். ஏன்னா இந்த படத்தோட அந்த ட்ரைலர் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட அந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த கலை நிகழ்ச்சியுமே நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க, ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளாவே கொஞ்சம் கமர்ஷியலான படங்களாக இருக்கட்டும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒண்டி முனியும் நல்ல படமும் இந்த மாதிரி பல படங்கள் நல்ல கண்டென்ட்டோட வந்து வெளிவந்துட்டுருக்கு. சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்காமல் அந்த சின்ன படங்களுக்குள்ளே நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே புது புது டேரக்டராக இருந்தாலுமே எப்படி பாப்பெல்லாம் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இதுவும் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து இன்டர்மிஷனில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்குறப்ப எனக்கு உண்மையுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்ன இப்படி நடக்குது, இதுக்கு மேலே எப்படி கதையை கொண்டு போக போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஆஃப் பார்க்குறப்போ. பட் செகண்ட் ஆஃபில் நிறைய எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க கோவப்படுற அவங்களோட உரிமை
உண்மைக்காக கோவப்படுற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து படத்தில் ஹீரோவாக காமிச்ச அந்த 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அதை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து அது ஏன் அப்படி நடந்துச்சு, அந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத லாஸ்ட்ல ரொம்ப அழகாக ஹீரோயின் மூலமாக வந்து அதை காமிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீடு வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அடுத்ததாக வந்து நம்ம ஹீரோயினை வச்சு லீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கடைசியாக முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கமர்ஷியலான படங்களாக இருக்கட்டும், நிறைய காமெடியாக இருக்கட்டும், ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சம் சாங்ஸ் இருக்கணும், இங்கிட்ட லவ் சீன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி படங்களும் தேட்டரில் போயிட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலை இருக்குது. இந்த கலையை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு கலை இருக்குது அப்படின்றதே தெரியாமல் கூட இருக்கும். இன்னும் இந்த மாதிரி பல இசை இருக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ அழிஞ்சிட்டு வருது அப்படின்றத வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து ஓவராலாகவே இந்த படம் வந்து பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாண்புமிகு பறை படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.